போட் ரேஸ் விட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. தண்ணி வேற நல்லா ஜில்லுன்னு இருக்கு. வெயில் வேற அடிக்குது. நான் குளிக்க போறேன்ப்பா. ஏய், எனக்கும் ஆசையா தானே இருக்கு, நானும் குளிக்க போறேன். என்ன குளிக்க போறியா? அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? இப்படிலாம் வந்து தனியா குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகேக்கா, அப்ப நீங்களும் வாங்க. தனியா தானே அம்மா குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நீங்க எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, மொத்தமா சேர்ந்து குளிக்கலாம் வாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு தண்ணியில குளிக்கணும்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாமா அக்கா? சுக்கிக்கா வாங்களே. சின்ன அண்ணா, நீங்க தான் ஏதோ டியூப் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல உங்க வீட்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அதை போட்டு நம்ம அது மேல உட்காந்துக்கலாம். அப்பதான் நம்ம சேஃபா இருப்போம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் குளிக்கிறேன்ப்பா. இப்ப பாரு என்னோட டைவ. இப்பதாண்டா நல்லா குளு குளுன்னு இருக்கு இந்த தண்ணிக்குள்ள. ஏய் இரு இரு, நானும் வரேன். நானும் ஜம்ப் பண்ண போறேன். எப்படி டால்பின் மாதிரி ஜம்ப் பண்ணனா? என்னடா முங்கு நீச்சலா? டேய், இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்துட்டு தண்ணியில மறந்துட்டு வானத்தை பார்க்கறது நல்லா ஜாலியா இருக்குல்ல. அண்ணா நானும் வந்துட்டேன். பிங்கி நானும் வந்துட்டேன். உங்கனால நானும் இங்க வந்துட்டேன். ஆனா எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகே? தண்ணியில விளையாடும் போது நானும் ஜம்ப் பண்ண போறேன். பா, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்படி என்னோட டைவ் சூப்பரா இருந்துச்சா? இப்படி ஜம்ப் பண்ணி குளிக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. ஹே பிங்கி, நீங்களும் வாங்களே, நம்ம இங்க குளிக்கலாம். நீங்க ஏன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த டியூப் வரட்டும், அது போட்டுட்டு நாங்க அப்புறம் உள்ள வர்றோம். ஹை, ஜாலியா இருக்கு. இந்த டியூப்ல சுத்திக்கிட்டே போக நல்லா சூப்பரா இருக்கு பார்க்க. மின்னு, நம்ம இடிச்சுக்கிட்டே போனோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கவுந்துருவோம்டா. தள்ளிப்போ. ஏய் வாடி, நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போலாம். நம்ம ரெண்டு பேரும் போய் சின்ன அண்ணாவை அட்டாக் பண்ணலாமா? ஏய் ஸ்வீட்டி, பிங்கி, அவ்வளோ இடம் இருக்கும்போது ஏன் என்னை வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க? தள்ளி விட்டுற போறேன். நீங்க அங்க போங்க, முன்ன மேல இருக்கான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க. என்னை கொஞ்சம் ஃப்ரீயா குளிக்க விடுங்களே இங்க. பிங்கி, அப்ப நம்ம அடுத்த டார்கெட் முன்னாதான். வா நம்ம அங்க போலாம். டே சின்னு, என்ன ஏன்டா கோத்து விட்ட? பாடுறா, இவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்கடா. அவங்கள விட்டு தனியா வந்ததும் ரொம்ப நல்லாதான் போச்சு. ரொம்ப ஜாலியா இருக்குது. யாருமே இல்ல, ஃப்ரீயா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்பதான் சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சரி, வந்ததும் தான் வந்தீங்க, என்னை இடிக்காம அப்படியே ஓரமா போயிருங்க பார்க்கலாம். ஐயோ, ஆடுற மாதிரி இருக்கே, விழுகிற போறோம் போலயே. விழுந்துட்டேனே, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். ஹெல்ப் ஹெல்ப். அச்சச்சோ, என்னாச்சு? யாரு விழுந்தா? யாரு விழுந்தா? ஓகே மின்னு, பயப்படாத, நான் வந்துட்டேன். வெயிட் பண்ணு. ஏய், நான் அப்பயே சொன்னல கொஞ்சம் கேர்ஃபுல்லா குளின்னு சொல்லிட்டு. நீ மேலே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரு, ஓகேவா? டென்ஷன் ஆகாது. இவ்வளோ நேரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டு இப்படி விழுந்துட்டேன். நல்ல வேலை அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இல்லாட்டி நான் என்ன ஆயிருந்திருப்பேன், அப்படியே தண்ணியோட போயிருந்திருப்பேன். இன்னும் கீழே விழுந்தது ஒருவேளை நமக்கு நல்லதா போயிடுச்சு. அவளோட டியூப் இப்போ எனக்கு எடுத்துருச்சு. இதுலயே சுத்தி வர்றது நல்லாதான் இருக்கு. என்னடா இது, இந்த சுத்துது, தலையே சுத்துது. இப்படி சுத்தினா உழுகாம போய் என்ன பண்றது? எல்லாரும் விளையாண்டது போதும், வாங்க எல்லாரும் நம்ம மேல போலாம். இப்போ வீட்டுக்கு போலாம், டைம் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம மின்னு வேற பாவம் பயத்துல இருக்கா. என் கால் ஏன் வெளியவே வர மாட்டேங்குது? எதுலயோ சிக்கின மாதிரியே இருக்கு. ஏய் முன்னா, எல்லாரும் மேல வந்துடும். என்னடா தனியா பேசிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா, கிளம்பலாம். நான் மட்டும் என்ன வரமாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கேன். என் கால் வேற சிக்கிடுச்சுடா, ஏதோ வேர்ல மாட்டின மாதிரியே இருக்கு. என்ன காப்பாத்துங்கடா. முன்னா, இந்த கயிறை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோடா. நாங்கெல்லாம் ஏதோ மேல இழுத்துடுறோம். அப்படிதான் இழுக்கிறோம். வந்துடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடலாம். வாடா. அவ்வளவுதான். பாபா, சூப்பர். வந்துட்டடா மேல. நல்ல வேலை நான் மேல வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா என்னை காப்பாத்துனதுக்கு. அந்த வேறு என்னை புடிச்சு இழுத்துருச்சு. நல்ல வேலை நீங்க என்ன காப்பாத்துனீங்க. இதுக்கு தாண்டா சின்ன நான் அப்பவே சொன்னேன், தனியாலாம் வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க வேண்டான்னு. எங்க கேட்டீங்க? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. மின்னு எப்படி குள்ள கவுந்தா பாத்தி இல்ல? இப்ப பாரு, முன்னா கால்லையும் வேர் மாட்டிக்குச்சு. தண்ணிக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு நமக்கு எப்படிடா தெரியும்? இதனாலதான் பேரண்ட்ஸ் வந்து யாருமே தனியா இருக்கும் போது தண்ணிக்குள்ள இறங்க கூடாதுன்னு நம்மளெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்துட்டு இருக்க நீங்களும்
பேரண்ட்ஸ் இல்லாம எங்கேயும் தண்ணிக்குள்ளேயோ வேற எங்கேயுமே தனியா போக கூடாது. ஓகே, நாங்க பண்ணின மாதிரி யாருமே ட்ரை பண்ண கூடாது. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching Talking Toy Stories.